வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைல் பாம்பே சட்னி. இது ரொம்ப கிளாசிக்கான சட்னி. இது வந்து துவரம்பருப்பு வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அது 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 4 காஞ்ச மிளகாய். இவ்வளோ மிளகாய் போட்டாலும் உங்களுக்கு காரம் இருக்காது. அந்த பருப்பு இருக்கிறதுனால அந்த காரத்தை காம்பன்சேட் பண்ணிடும். இப்போது இதில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதும். இதுக்கப்புறமா நம்ம அந்த ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பையும் ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் உங்களுக்கு. இது வந்து கொரகொரப்பாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது தக்காளி போட்டு 2 நிமிஷம் ஓட விட்டாலே போதும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அது இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குக் ஆயிடுச்சு வெங்காயம் நல்லா. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையாவே விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பருப்பு நிறைய இருக்கிறதுனால தண்ணி நிறையா விட்டால் தான் அந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்லேயே தான் வச்சுருக்கணும் இந்த சட்னியை கொதிக்கிற வரைக்கும். அந்த கொதித்து அந்த பச்சை வாசனை போகிறது தான் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான பதம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது, பபிள்ஸாக வருது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ பச்சை வாசனை ஃபுல்லாக போயிருச்சு, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.